என் பாப்பாவை கொடுத்துட்டு போ. அபி, உன் கதை, சஞ்சீவ் கதை, உன் குழந்தை கதை எல்லாம் இன்னையோட முடிஞ்சது. பாப்பா, நீதான் பாப்பா எனக்கு எல்லாமே. உன்னை விட்டு பிரிஞ்சு வாழவோ, உனக்கு வர ஆபத்தை தடுக்காம இருக்கவோ என்னால முடியவே முடியாது பாப்பா. உன்னை காப்பாத்துற சக்தி எனக்கு கூட பாப்பா. என் பாப்பாவை கொடுத்துட்டு போ. சுந்தரியும் அவ புருஷனும் பாப்பாவை தூக்கிட்டு எங்கதான் போயிருப்பாங்க? மங்கா, இது மங்காதான். மங்கா, மங்கா, மங்கா. அண்ணா, அந்த சஞ்சீவு அவன் குழந்தைய நம்ம கிட்ட இருந்து மீக்கணுங்கிற வேகத்துல நம்ம கேட்ட 5 கோடி ரூபாய் பணத்தை நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டான். முட்டா பைய. ஆமா ஆமா, அந்த பைத்தியக்காரன் அவன் குழந்தை வர நினைச்சுக்கிட்டு அங்க ரோட்ல நின்னுட்டு இருக்கான். சரி, வா சீக்கிரம் கொண்டு போய் இந்த பணத்தை ஸ்ரீஜா மடத்திட்ட கொடுக்கணும். வா. போலாம். மங்கா, அண்ணா, அண்ணா, உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுண்ணே. நல்லா இருக்கீங்களா அண்ணா? நல்லா இருக்கேன் மங்கா. நீ பஸ்ல தூக்கிட்டு போனியே, அது ஏன் பாப்பா? என்கிட்ட இருந்தது உங்க பாப்பாவா? என்னன்னு சொல்றீங்க? ஆமா மங்கா, நான் பாப்பாவை பிறந்த உடனே தொலைச்சிட்டேன். தம்பி, உன் குழந்தை பிறந்து இறந்தது மட்டும்தான் உனக்கு தெரியும். அது மீண்டும் ஜனிச்சது உனக்கு தெரியாது. நீ அந்த பஸ்ல ஏறினதுக்கு அப்புறம் பஸ் கிளம்பும் போதுதான் பாப்பா முகத்தையே நான் பார்த்தேன். அப்பதான் உன்கிட்ட இருந்தது என்னோட பாப்பாங்கிறதே எனக்கு தெரிஞ்சது. பஸ்ஸ முடிஞ்ச அளவுக்கு நான் துரத்துனேன். ஏன் துரதிருஷ்டம், என்னால பஸ்ஸ பிடிக்க முடியல. பாப்பா, அதுக்கப்புறம் நானும் உன்னை தேடாத இடம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச எல்லா வழியிலையும் தேடி பார்த்துட்டேன். ஆனா என்னால உன்னை கண்டுபிடிக்கவே முடியல. நான் அன்னைக்கு கூட உன்னை பார்த்தேன்ல, அப்ப கூட குழந்தைய பத்தி தான் உங்ககிட்ட கேட்க வந்தேன். நீதான் அர்ஜென்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்ட. எனக்கும் அப்படியே ஒரு மாதிரி என்னாச்சுன்னு தெரியல, மயக்கம் போட்டு கீழே வந்துட்டேன். என் குழந்தைய மீட் எடுக்க என்னடா பண்றதுன்னு தெரியாம முழிக்கும் போதுதான் இன்னைக்கு காலையில ஒரு போன் வந்துச்சு. நான் எப்படி வந்து என் பாப்பாவை வாங்கணும்? வாங்கலாம் வாங்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு நீ ஒரு 5 கோடி பணம் கொடுக்கணும். 5 கோடி ரூபாய் பணம் கொடுத்தா என் பாப்பா கிடைக்கணும் ஒருத்தன் சொன்னதை நம்பி நான் என் கடனை கட்டுறதுக்காக வச்சிருந்த பணத்தை தூக்கிட்டு இங்க வந்து பார்த்தப்போ இந்த இடத்துல அந்த போன் பண்ணவனையே காணும். எனக்கு என் குழந்தை கிடைக்கணும்னு நான் நம்பி காத்துக்கிட்டு இருக்கேன் மங்க. இந்த அண்ணன் தான் பாப்பாவோட அப்பாவா?
அப்ப என்கிட்ட குழந்தைய வாங்க வந்த சுந்தரியும் அவளுக்கு புருஷனா வந்தது யாரு? ஒருவேளை புரோக்கரோட ஆளுங்களா? என்னை ஏமாத்தி பாப்பாவை என்கிட்ட இருந்து வாங்குறதுக்காக தான் பாப்பாவோட அம்மா அப்பா மாதிரி நடிச்சிருக்காங்களா? ஐயோ, உண்மை என்னன்னு தெரியாம குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துட்டோமே. ஏமாங்கா, உங்ககிட்ட இருந்து என் பாப்பா எப்படி பணம் கேட்டவன் கைக்கு போச்சு? நீ என்ன மாதிரி பாப்பாவை பறி கொடுத்துட்டியா? அண்ணா, நீங்க ஏமாந்துட்டீங்கன்னு. நான் ஏமாந்துட்டேனா? என்ன மங்கா சொல்ற? ஆமாண்ண, உங்ககிட்ட உங்க பாப்பா இருக்கிறதா சொல்லி பணம் கேட்ட ஆளுங்க கிட்ட உண்மையிலே உங்க பாப்பா இல்லன்னு. என்ன மங்கா சொல்ற? நான் பணம் கொடுத்தவன்ட்ட பாப்பா இல்லையா? ஆமாண்ண, உங்க பாப்பா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். நீங்க கவலைப்படாதீங்கண்ண. உங்க போன் நம்பரை என்கிட்ட கொடுத்துட்டு உடனே நீங்க போய் இழந்த பணத்தை திரும்பி கொண்டு வந்துருங்க. உங்க பாப்பாவை நான் கொண்டு வரேனே. சஞ்சீவ், அந்த ஸ்ரீஜாக்கும் நமக்கும் நடக்கிற மகா யுத்தத்துல ஒரு முடிவு வரணும். அந்த ஸ்ரீஜா சகுனி மாதிரி. அவ ஜெயிக்க எந்த எல்லைக்கும் போவா, எந்த தப்பான வேலையும் செய்வா. அவகிட்ட நாம தோத்துறக்கூடாது. நம்ம கிட்ட இருந்து 5 கோடி ரூபாய் பணத்தை அடிக்கிறதுக்கு அவ என்ன வேணாலும் பண்ணுவா. நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சஞ்சீவ். இதெல்லாம் அந்த ஸ்ரீஜாவோட வேலையா தான் இருக்கும். எனக்குள்ள இருந்த குழந்தை பாசத்தை அபி ஜெயிக்கிறதுக்காக பகடக்காய பயன்படுத்திட்டா. அபி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை என்னை ஏமாத்தி என்கிட்ட இருந்து திருடிட்டா. இதை நான் சும்மா விட மாட்டேன். சரி, நான் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. சொல்லுங்கண்ணே. மங்கா, என் பாப்பாவை எடுத்துக்கிட்டு எனக்கு நீ கால் பண்ணு. சரிங்கண்ணே. நான் போய் என் பணத்தை பறிச்சவங்கள்ட்ட எப்படியாவது சண்டை போட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணே. ஏண்டா என் பாப்பாவை வச்சா என்ன ஏமாத்துறீங்க? சுந்தரி கிட்ட இருந்து பாப்பா உடனே வாங்கணும். அபி ஏவல் கிட்ட அடி வாங்கி தாங்க முடியாம கீழ் விழுந்து கிடக்குறா. இனி அந்த கடவுளே வந்தாலும் குழந்தைய காப்பாத்த முடியாது. நான் அனுப்புன ஏவல் சுந்தரி உடம்புக்குள்ள புகுந்து அபிய அடிச்சு போட்டுட்டு அபி குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். மந்திரவாதி அனுப்பின ஏவலோட கைக்கு வந்துருச்சா? சம அபி, இன்னையோட உன் ஆட்டத்தை நான் நிறுத்த போறேன்டி. ஐயோ, என்ன நடக்குது அங்க? அடி வாங்கி கிடந்த அபி எப்படி சுந்தரி முன்னாடி வந்து நிக்கிறா?
நீ சுலபமா தூக்கிட்டு போறதுக்கு அது ஒன்னும் சாதாரண குழந்தை இல்லடி, அனுஷ்யா தேவி. ஏய் குடு ஆண்டிய குடு. ஏய் ஐயோ குடு குடு. அனுஷ்யா தேவிக்கு ஒரு பிரச்சனைனா அவளை காப்பாத்த ஒட்டுமொத்த அம்மனும் ஒன்னா வருவாங்கடி. ஏவல் சாத்தானே, வாடி வா. ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கு. நீலி, ஏன் திடீர்னு எல்லாம் மாறி போச்சு? என் நீலியோட சக்திய அந்த அபியால எப்படி எதிர்க்க முடியுது? தீய சக்திய அபி எதிர்க்கிறாளா? என்ன நடந்ததுன்னு எனக்கு காட்டு. அபி புலி, அவ தன் குழந்தைய காப்பாத்த எதையும் செய்வா. அவகிட்ட கொஞ்சம் பாதுகாப்பா இருங்கன்னு சொன்னேன், நீங்க தான் கேட்கல. சீடன் சொன்ன மாதிரியே நடந்துடுச்சு. அந்த அபி உண்மையிலேயே புலிதான். என்னாச்சு மந்திரவாதி? நாம நினைச்சதெல்லாம் தப்பா முடிஞ்சு போச்சு. தப்பா முடிஞ்சு போச்சா? என்ன சொல்றீங்க? ஆமா, குழந்தை கையில கட்டி இருந்த என் குரு கொடுத்த மந்திர கயிறு அமர்ந்து போச்சு. மந்திர கயிறு அவுந்து போச்சா? எப்படி மந்திரவாதி? தாயத்த மாதிரி குழந்தையே கைத்து அவுத்துடுச்சு. மந்திரவாதி, அந்த குழந்தையை எப்படியாவது கொண்டு வந்துருங்க. இனி என்னால ஒன்னும் பண்ண முடியாது. என் குருவிய மிஞ்சின சக்தி அபியோட உடம்புல இறங்கிடுச்சு. அபி காற்றாற்று வெள்ளம் போல கோபம் கொண்ட அம்மனா மாறிட்டான். இனி அவளை தடுக்க முடியாது. முடியாது முடியாது முடியாது. அந்த குழந்தை கிட்ட நான் திரும்பவும் தோத்துட்டேன். ச்சே! ஐயோ அம்மா. ஐயோ, அபி சுந்தரிய என்ன அடி அடிக்கிறா? இப்ப மட்டும் நான் அபி கையில மாட்டினேன், அவ்வளவுதான் என்ன சட்னி ஆக்கிடுவா. ஹலோ ஸ்ரீஜா. மா, என்ன நடக்குதாங்க? ஏய், தெரியலடி. சுந்தரி உடம்புக்குள்ள போன ஏவல் கிட்ட அடி வாங்கிக்கிட்டு இருந்த அபி திடீர்னு ஏதோ சக்தி கிடைச்ச மாதிரி ஆக்ரோஷமா எழுந்திருச்சு. சுந்தரி உடம்புக்குள்ள இருக்கிற ஏவல அடி வெளுத்தெடுக்கிறாடி. அபிய பாக்குறதுக்கு வதம் பண்ண வந்த அம்மனோட அவதாரமா என் கண்ணுக்கு தெரியறாடி. ஐயோ, எனக்கு இங்க இருக்கவே ரொம்ப பயமா இருக்குடி. அபி, உன் குழந்தை விஷயத்துல நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம். ஆனா சஞ்சீவ் விஷயத்துல
நீ தோக்க போறடி. சஞ்சீவ் ஜெயிலுக்கு போக போறத உன்னால தடுக்கவே முடியாது. ஹேய், என் பாப்பாவை தூக்கிட்டு போக பாக்குறியா? அம்மா அம்மா, இப்படி காசுக்கு ஆசைப்பட்டு தெரியாம பண்ணிட்டோம்மா. எங்களை மன்னிச்சிருங்கம்மா. தயவு செய்து எங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்கம்மா. ப்ளீஸ்மா, எங்களை விட்டுருங்கம்மா. ஏ சுந்தரி, எந்திரி எந்திரி சுந்தரி. சுந்தரி சீக்கிரம் வா, எந்திரி. வா வா, நான் சொல்றேன். வா, அதெல்லாம் சொல்றேன். வா வா, சீக்கிரம் இங்க இருந்து போயிடலாம். வா 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 வா. ஐயோ பாப்பா, ஒண்ணும் இல்ல. பாப்பா, நம்ம ஆசிரமத்துக்கு போலாமா? போலாம், வா. அப்பாடா, எப்படியும் ஒரு வழியா சண்டை முடிஞ்சிடுச்சு. ஹாஸ்பிடலுக்கு தான். பணத்தை காணுமே. என் பணம் இங்கே தானே வச்சேன். பணத்தை தூக்கிட்டு எங்க போயிருப்பாங்கன்னு தெரியலையே. எங்கன்னு போய் தேடுவேன். போகாதீங்கடா, என் பணம்டா. உள்ளே ஏறா, வேகமா வண்டி அடியா, சீக்கிரம். வா, எப்படியே சஞ்சுக்கிட்ட இருந்து 5 கோடி பணத்தை நம்ம அடிச்சிட்டா. இனிமே அவன் வாழ்நாள்ல நம்மள பிடிக்கவும் முடியாதுடா. நெல்லுங்கடா, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம்டா. கொடுத்துட்டு போங்கடா. பாப்பா, உன்னை காப்பாத்த கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை இழந்துட்டோம் பாப்பா. இவங்க கிட்ட ஏமாந்துட்டோம் பாப்பா.
என்னாச்சுண்ணா என்னாச்சுண்ணா வண்டி நின்றுச்சு. கார் இன்ஜின் தானாவே ஆஃப் ஆயிடுச்சுப்பா. என்னன்னு தெரியல. எப்பவும் இப்படி ஆஃப் ஆகாது என்னன்னு பாக்குறேன். போன வாரம் தான் என்னண்ணா சொல்றீங்க? மாத்தினேன். யோ ஸ்டார்ட் பண்ண சீக்கிரம். சீக்கிரம்ண்ணா. அண்ணா என்னண்ணா பண்ற சீக்கிரம்ண்ணா. யோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணியா. சீக்கிரம் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணியா. சுத்துங்கடா. ஐயோ வரண்ணா சீக்கிரம்ண்ணா. ஸ்டார்ட் ஆயிடும் பாக்குறேன்பா. என்ன சீக்கிரம் வண்டி எடு. உங்ககிட்ட கிடைக்க கூடாதுண்ணா. வண்டி என்ன எடுண்ணா. பண்ணணும்? டேய் அவன் அடிச்சு போட்டுட்டு பணத்தை எடுத்துட்டு போயிடலாம்டா.